பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார். பவுல் எழுதிய இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். காரணம், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார் என்ற ஆசீர்வாதத்தை நாம் கேட்கும்போதுதான் அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதேபோல் நாம் தேவாலயத்தில் தேவனை தொழுது கொள்வதற்காக செல்லும் போது அங்கு ஆராதனை முடிந்தவுடன் சபையின் போதகர் கடைசியாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த உலகில் எத்தனையோ பெரிய மனிதர்கள், பெரியவர்கள் நம்மோடு கூட இருந்தாலும், நண்பர்கள், உறவினர்கள் என அநேகர் நம்மோடு கூட இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாலும் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம் தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே தர முடியும். உலகத்தாரால் தர முடியாத எல்லாவற்றையும் நம் தேவனாகிய கர்த்தரால் தர முடியும். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம் உலகத்தையே ஜெயிக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தால் நம்முடைய ஆசீர்வாதம் பெருகும். போவாஸ் தன்னுடைய வயல்வெளியில் வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ஆம், தன்னுடைய வேலைக்காரர்களோடு கர்த்தர் இருந்தால் போவாசுக்கு ஆசீர்வாதம் பெருகும். எனவேதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்வது என்னவென்றால், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், யாவரோடும் நற்சீர் பொருந்துங்கள், கர்த்தருக்குள் ஆறுதல் அடையுங்கள், இயேசு கிறிஸ்துவின் மேல் ஏக சிந்தையாய் இருங்கள். அவ்வளவுதான். பவுல் சொல்லியபடி நாம் இப்படி வாழ்ந்தால் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் சமாதானமாய், சந்தோஷமாய், ஒரு குறைவின்றி ஆசீர்வாதமாய் வாழலாம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறபடி உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் இன்று நடைபெறுகின்ற 5ஆம் கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வட மாநிலங்களில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல்கள் மூலமாக எங்கள் தேசத்தில் உம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.